எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. டுடே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வடை கொழுக்கட்டை தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு நல்லா வறுத்துட்டு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பரட்டி வச்சுக்கணும். கடலப்பருப்பு 1/2 மணி நேரம் வேக வச்சு அதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் திருவி வச்சுக்கிறோம். ஜீனி பாகு, நெய்யில் வந்து முந்திரி ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ரோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை போட்டுக்காச்சு. தேங்காய் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாவை வந்து இந்த மாதிரி பொரித்து இதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். அடக்கி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம கொழுக்கட்டை, கடலப்பருப்பு, சுண்டல், பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் என்ன ரெடி பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம விநாயகர் செஞ்ச பிரசாதம். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன பிரசாதம் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன பண்ணிக்கணும்னா கொழுக்கட்டை, கடலப்பருப்பு, சுண்டல், பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்